இந்த கிணத்துல பெரிய புதையல் இருப்பதனால் இவங்க 4 பேரும் இரவுல இருந்து இப்போ விடிய காலை வர அயராம உழைத்து கிணற்றுல உள்ள தண்ணீர் அனைத்தும் வெளியே எடுத்து அந்த புதையலை எடுக்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஊர் தான் ராமாபுரம். இங்க மழை இந்த வருஷம் இல்லாததால கடுமையான வறட்சி. எந்த அளவுக்கு வறட்சின்னு கேட்டீங்கன்னா, ஆற்று தண்ணி முழுமையா வத்தி போய் வெறும் தரை மட்டும்தான் ஒரு அப்பளம் மாதிரி பொறிஞ்சு போயிருந்துச்சு. கிராமத்துல இருக்கிற நாய்கள் கூட குறைக்க மறுத்து போயிருந்துச்சு. ஏன்னா அதோடைய நாக்கு வாயில் வறண்டு ஒட்டி போயிருந்துச்சு. ஆனாலும் ரங்கன் வீட்டு தோட்டங்கள் காய்ந்து போகாமல் பச்சை நிறத்தில் தண்ணீர் இல்லனா காய்ந்து போகக்கூடிய நிலைமையில இருந்துச்சு. இங்க ரங்கன் இவன் ஒரு அரசனுக்கு அறிவுரை சொல்லும் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். ஒவ்வொரு மதிய நேரத்திலும் 60 அடி கிணற்றில் ரொம்ப சிரமப்பட்டு தன்னுடைய வாளியை போட்டு கிணற்றில் தண்ணீர் அள்ளி அந்த தோட்டத்தை காப்பாற்றி வந்துட்டு இருந்தான். ஐயோ, என்ன இது? என்னுடைய முதுகு தண்டு ஏதோ ஒரு யானை மெல்லுவது போல வலிக்குது. இன்னும் ஒரு வாரத்துக்கு இதை நான் தொடர்ந்து செஞ்சால் நானே இங்க ஒரு வாழை மரமா ஆகிடுவேன் போலேயே. நான் எப்படிதான் என் தோட்டத்தை காப்பாற்றுவது? ரொம்பவே சோர்வா தண்ணீரை எடுத்துட்டு போய் தோட்டத்துக்கு ஊற்றினான். இது ஒரு திருடர் கூட்டம். இந்த கூட்டத்தின் தலைவன் தான் இவரு. ரொம்பவே புகழ்பெற்ற திருடர் கூட்டம். உழைக்க மனமில்லாமல் திருடுற கூட்டம். வெயில் தாங்க முடியாமல் தலைக்கு மசாஜ் செஞ்சிட்டு இருக்காரு. இவருடைய வேலையே நல்லா தூங்குறது தான். இங்க பிட் பாக்கெட் அடிக்க ரிஹர்சல் நடக்குது. உங்க சண்டையெல்லாம் நிறுத்துங்கடா மரமண்டைகளா. ஒரு கிராமத்து வணிகன் கிட்ட இருந்து திருடுறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா அவன் கடைய 3 பூட்டு போட்டு பூட்டிட்டு போயிடுறாங்க. நமக்கு ஒரு பெரிய ஆளு தேவை திருட. ஆனா அவன் ஒரு எளிமையான குறியா இருக்கணும். அதே சமயம் ஒரு முட்டாளாவும் இருக்கணும். நான் ஒன்னு சொல்றேன், கேக்குறீங்களா? தலைவா, நாம ஏன் அந்த ரங்கன் வீட்டுல போய் திருடக்கூடாது? அவன் தான் இந்த ஊர்லயே அரசர்கிட்ட வேலை பார்த்து நிறைய செல்வத்தோட இருக்கான். அவன் ஒன்னும் அவ்வளோ பெரிய அறிவாளி இல்ல. அவன் வீட்டுக்கு ஒரு பட்டு போன கதவு மட்டும்தான் இருக்கும். அதனால திருட ரொம்ப சுலபம். அருமை. ரங்கன் தன்னைத்தான் ராஜ்யத்திலேயே மிகவும் புத்திசாலி அப்படின்னு நினைச்சுக்கிருக்கான். இன்றிரவு நாம அவன் வீட்டை ரகசியமாக கண்காணிக்க போகிறோம். அவன் தன் பொக்கிஷத்தை எங்கே வச்சிருக்கான் என்பதை கண்டுபிடிச்சிட்டு பிறகு நாம தாக்குதல் நடத்துவோம். ஊர்ல எல்லாரும் கடுமையா உழைச்சிட்டு சாயங்கால நேரத்துல வீட்ல தன்னுடைய நேரத்தை கழிச்சிட்டு இருப்பாங்க. அதுபோல ரங்கனும் களைப்பா வீட்டு வாசலில் உட்கார்ந்து களைப்பு கலையற மாதிரி ஒரு மண் பாத்திரத்தில் மோர் வைத்து குடிச்சுக்கிட்டு இயற்கையை ரசிச்சுக்கிட்டு இருந்தான். அப்போ அவனை நோட்டம் விட 2 திருடர்கள் மட்டும் வந்திருந்தாங்க. ராமன் வீட்டு தோட்டத்துக்கு பக்கத்துல ஒரு மரத்தடியில் ஒளிந்து நோட்டம் விடும்போது ஒருத்தன் தும்மியதும், டே மரமண்ட, உனக்கு அறிவு இல்ல. இப்படி சத்தமா தும்மினால் அவனுக்கு கேட்கும். மெதுவா தும்மு. சத்தம் இல்லாமல். அவன் நம்மள பாத்துற போறான். ஓ சரி சரி, அப்போ நான் மெதுவா பேசுறேன். இப்போ ஓகேவா தலைவரே? ரங்கன் வீட்டு கதவை பாருங்க. அது ரொம்ப பழைய கதவு. ஈஸியா அந்த பூட்டை உடைச்சு நாம உள்ள போயிடலாம். நமக்கு பெரிய வேலை இருக்காது. சும்மா ஒரு தட்டு தட்டுனா போதும். டே, அது பழைய கதவு. நீ நினைக்கிற மாதிரி அவ்வளவு ஈஸியாலாம் அந்த கதவோட பூட்டை உடைக்க முடியாது. அதை விட்டுட்டு வேற ஜன்னல்கள் எதுவும் நுழையிற மாதிரி இருக்கான்னு பாரு. ரொம்ப கஷ்டம் இல்லாமல் ஈஸியா உள்ள போற மாதிரி தான் பாக்கணும். ஆனால் இங்க ரங்கன் இருட்டில் புதர்கள் அசைறதையும் அந்த 2 திருடர்களையும் பார்த்துட்டு எந்த பயமும் இல்லாமல் அவன் மனதில், ஓஹோ, இங்க என்ன நடக்குது? நல்ல உடல் வலிமையும் கட்டுமஸ்தான உடல் அமைப்பும் கொண்ட 4 இளைஞர்கள் நள்ளிரவில் ஏதேனும் வேலை தேடிக் கொண்டிருக்கிறார்களா? என் கைகள் சோர்ந்து போயிருந்த இந்த சமயத்திலா? காளிதேவியே, உனக்கு நன்றி. பிரபஞ்சம் எனக்காக இலவச ஆட்களை அனுப்பி வைத்திருக்கிறது அப்படின்னு நினைச்சிட்டு அவன் மனைவியை பார்க்க உள்ள போனான். இதுதான் ரங்கனோட மனைவி சாரதா. இங்கு இவளும் ஜன்னல் வெளியில் இயற்கையையும் அந்த நிலவையும் பார்த்துக்கிட்டு இருந்தா. அப்போ வந்த ரங்கன் அவளின் காதில் மெதுவாக, சாரதா, புதர்களுக்குள் நமக்கு விருந்தினர்கள் வந்திருக்கிறார்கள். நல்ல கட்டுமஸ்தான உடல் அமைப்பு கொண்ட விருந்தினர்கள். நான் செய்யற மாதிரி நீயும் செய். ரொம்ப கவலையில் இருக்கிற மாதிரி காட்டிக்கோ. ஒரு நாடக நடிகையை போல உன் குரலை உயர்த்தி பேசு அப்படின்னு சொல்லிட்டு சரியா தோட்டத்தை நோக்கி இருக்கும் அந்த ஜன்னலின் பக்கத்தில் நின்று, சாரதா, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இன்னைக்கு அரண்மனையிலிருந்து வந்த அந்த பயங்கரமான செய்தியை நீ கேள்விப்பட்டியா? இப்போ நம்ம என்ன செய்யறதுனே தெரியல. அது என்னங்க அப்படி ஒரு செய்தி? அரசரை யாரும் தோற்கடிச்சு ராஜ்யத்தை கைப்பற்றிட்டாங்களா? இல்ல அரண்மனை யானைக்கு மதம் பிடிச்சிருச்சா? என்னன்னு சொன்னாதானே தெரியும்.
அது இல்ல, வேறொரு மோசமான செய்தி. அறிவிக்கப்படாத தங்கம் மற்றும் செல்வத்தை தேடி ஒவ்வொரு வீட்டையும் சோதனையிட அரச காவலர்கள் இன்னைக்கு இரவு பக்கத்து கிராமங்கள் எல்லாத்துக்கும் போக இருக்காங்க. அதோட அந்த பெயர் பெற்ற புத்திசாலித்தனமான பயங்கரமான திருடர்கள் வேற எங்கும் அலைஞ்சுகிட்டு இருக்காங்க. பயத்தில் எனக்கு வியர்க்கிறது. நம் வாழ்நாள் சேமிப்பை இன்னைக்கு இரவு வீட்டுக்குள்ள அப்படியே விட்டுவிட முடியாது. டே மடையா, அதை கேட்டியா? வாழ்நாள் சேமிப்பான் அப்படின்னா இவன் கிட்ட வாழ்நாள் முழுசும் வாழ செல்வம் இருக்கு போல. அததான் அவன் அப்படி சொல்றான். எப்படியாவது அதை கண்டுபிடிச்சே ஆவணும். ஐயோ, நாம இப்போ என்ன செய்யறது? நம் வாழ்நாள் சேமிப்பு முழுவதும், அதாவது மன்னர் கொடுத்த அந்த 500 கனமான தங்க நாணயங்களும் எனது தூய வெள்ளியாலான திருமண நகைகளும், அது எல்லாம் கட்டலுக்கு அடியில தானே இருக்கு. அது எல்லாம் இப்ப நாம எங்க ஒழிச்சு வைக்கிறது? எனக்கு என்ன செய்யறதுனே தெரியலையே. ரங்கன் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு, ஹஹஹஹஹா, கவலைப்படாதே என் புத்திசாலி மனைவியே. எந்த ஒரு முட்டாள் திருடனாலும் கூட கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு ஒரு நல்ல சாதுரியமான ஒரு திட்டத்தை நான் வச்சிருக்கேன். திருடர்கள் மந்த புத்தி கொண்டவர்கள் தெரியுமா? அவர்கள் கட்டிலுக்கு அடியிலோ இல்ல ஓவியங்களுக்கு பின்னாலதான் தேடுவார்கள். ஆனால் மிக தெளிவான அந்த இடத்தில் அவர்கள் அதை தேடி எடுக்க வாய்ப்பே இல்ல. இன்னைக்கு இரவு சரியாக நள்ளிரவில் நம்ம கிட்ட உள்ள தங்கம் மற்றும் வெள்ளி எல்லாத்தையும் இரும்பு பட்டைகள் உள்ள அந்த பெரிய மரப்பெட்டியில் அடைச்சு வைப்போம். அதை தூக்கிக்கிட்டு வீட்டின் பின்புறத்துக்கு சென்று வறண்டு போன நம்ம கிணற்றில் உள்ள ஆழமான நீருக்குள்ள அதை அப்படியே கீழே போட்டுருவோம். 60 அடி ஆழமுள்ள அந்த தண்ணீரின் அடியில் இருக்கிறதுனால ரொம்ப பாதுகாப்பா இருக்கும். எந்த திருடராலும் அதை ஒருபோதும் கண்டுபிடிக்க முடியாது. ரங்கன் ஒரு மேதாவியாம். என்னை விட ஒரு புத்திசாலி யாராவது இருக்க முடியுமா? அவன் ஒரு முழு முட்டாள். சரி வா, மற்ற 2 பேரையும் கூட்டிட்டு போகலாம். இன்ன இரவு நாம பணக்காரராக போகிறோம். நம்ம வாழ்க்கையே செட்டில் ஆக போகிறது அப்படின்னு சொல்லிட்டு திருடர்கள் 4 பேரும் ரங்கன் வீட்டு கொள்ளை கதவு திறக்க ஆர்வமாக இருந்தாங்க. அப்போ ரங்கன் சாரதாவும், என்ன சாரதா, உன் பக்கம் நல்ல தூக்கு தங்க காசுகள் கனமா இருக்கு. எனக்குதான் கனமா இருக்கு, வெள்ளி நகைகள் உள்ள இருக்கிறதால. சாரதா சத்தமா பேசாத, சுவத்துக்கு கூட காது இருக்கும். திருடர்கள் இப்படித்தான் இருக்கும் அப்படின்னு கனவு கண்டாங்க. வெறும் நகைகளும் தங்க நாணயங்களும். இது எனக்கு தெரிஞ்ச அவங்க தூக்குறத பார்த்தா அது எப்படியும் 100 கிலோ இருக்கும். ஒரு வழியா கஷ்டப்பட்டு 2 பேரும் அந்த பெட்டியை கிணற்றுக்கு பக்கத்துல கொண்டு வந்தாங்க. சாரதா, நான் 1, 2, 3 சொன்னதும் போட்டுருவுள்ள. கிணற்றுக்குள்ள போட்டுட்டாங்க. அது 60 அடி வரைக்கும் போய் விழுந்துருச்சு. அருமை, மிக கீழே பத்திரமாக இருக்கிறது. இனி திருடர்கள் வரட்டும், வீட்டுக்குள்ள அவர்களுக்கு ஒண்ணுமே கிடைக்காது. வா சாரதா, அரச குடும்பத்து குழந்தைகளைப் போல நிம்மதியாக தூங்கலாம். போட்டுட்டு 2 பேரும் வீட்டுக்கு போயிட்டு லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டாங்க. அவங்க போனதும் இந்த 4 திருடர்களும் வந்தாங்க. தலைவரே, எனக்கு நீச்சல் தெரியாது. ஒருவேளை பெரிந்திருந்தாலும் 60 அடி ஆழத்தில் இருக்கும் 100 கிலோ எடையுள்ள பெட்டியை நாம எப்படி மேல தூக்குறது? அதோட சின்ன நிறம் கூட தெரியல, அந்த அளவுக்கு ஆழம். அறிவில்லாத கழுதையே, உன் உடல் வலிமையே பயன்படுத்து. இங்க பாரு, ராமனுடைய வாளியும் கயிறும் இங்கேயேதான் இருக்கு. நாம 4 பலசாலி ஆண்கள் இருக்கிறோம். ஒவ்வொரு முறை வச்சுக்கிட்டு தண்ணீரை இறைத்து வெளியே கொட்டுவோம். தண்ணீர் மட்டம் கணுக்கால் அளவு குறைந்ததும் நாம உள்ள இறங்கி அந்த பெட்டியை மேலே இழுத்து எடுப்போம். முதலில் ஒருத்தன் முயற்சி செஞ்சான். ஒரு வாளி தண்ணிய தூக்கினதும் அவனுக்கு நாக்கு தள்ள ஆரம்பிருச்சு. அடுத்து ஒருத்தன், அவனும் கொஞ்ச நேரத்துல களைப்பாயிட்டான். அடுத்து ஒருத்தன், அவனாலையும் சுத்தமா முடியல. எல்லாரும் ரொம்ப களைப்பா நாக்கு வெளியே தள்ளிருச்சு. தொடர்ந்து இழு, நிறுத்தாத. அந்த தங்கத்தை பத்தி நினை, நாம் வாங்க போகும் மாளிகைகளை பத்தி நினை. நம்ம கண்டிப்பா நாளைக்கு ஒரு பெரிய கோடீஸ்வரர்கள் ஆகிடுவோம். திருடர்கள் அவங்களோட குற்றவியல் வாழ்க்கையிலேயே மிக கடினமான உடற்பயிற்சியை செஞ்சுக்கிட்டு இருக்கிற நேரத்துல ரங்கன் அந்த காட்சியை ரசிச்சுக்கிட்டு இருந்தான். ஆனால் அவன் ஒரு விஷயத்த கவனிச்சான். அவர்கள் குட்டிய அத்தனை நீரும் அவனது முற்றத்தில் ஒரு பெரிய குட்டையைத்தான் உருவாக்கியதே தவிர அவனது செடிகளுக்கு அது வந்து சேரவே இல்ல. இரவில் நிழலை போல நகர்ந்து ராமன் சேற்றில் திறமையாக சிறிய வாய்க்கால்களை வெட்டினான். அந்த ஏழை திருடர்கள் இறைத்த ஒவ்வொரு வாளி நீரும் சரியாக தேவைப்பட்ட இடத்திற்கு, அதாவது தாகத்திலிருந்து அவனது பயிர்களின் வேர்களுக்கு நேரடியாக வந்து சேர்ந்துச்சு. தன் தோட்டத்துக்கு நீர் பாய்க்க அவன் தன் விரலை கூட அசைக்க வேண்டியதில்லை. அவனுக்காக 4 தொழில்முறை பவர் பம்புகள் வெறும் வேலையாக செஞ்சுக்கிட்டு இருந்துச்சு.
ஒரு வழியா கஷ்டப்பட்டு விடியக்கூடிய நேரத்துல அந்த பெட்டியை கிணற்றிலிருந்து எடுத்துட்டு ரொம்பவே பெருமையோட இருந்தாங்க. பக்கத்துல இருந்த ஒரு கல்லை வைத்து பூட்டை உடைச்சாங்க. உள்ள வெறும் கல்லும் ஆற்று மண்ணும், அதுக்கு மேல் ஒரு கடிதமும் இருந்தது. அந்த கடிதத்தில், அன்புள்ள நண்பர்களே, இன்று இரவு நீங்கள் செய்த சிறப்பான உதவிக்கு மிக்க நன்றி. கோடைக்கால வெப்பத்தால் தண்ணீர் இறைக்க முடியாத அளவுக்கு என் கைகள் சோர்ந்து போயின. அதனால் என் அழகான தோட்டம் வாடி அழிந்து கொண்டிருந்தது. உங்கள் கடின உழைப்பு என் வாழ மரங்களுக்கு புத்துயிர் அளித்துள்ளது. உங்கள் இந்த இரவு நேர உழைப்பிற்கான ஊதியமாக அழகான இந்த ஆற்று கற்களை ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்களுக்கு எப்போதாவது உடற்பயிற்சி தேவைப்பட்டால் என் கிணறு எப்போதும் உங்களுக்காக திறந்திருக்கும். காலை வணக்கம் சகோதரர்களே. அட, என்ன ஒரு அற்புதமான வேலையை செய்திருக்கிறீர்கள். என் கத்திரிக்காய்களை பாருங்கள். இன்று அது எவ்வளவு பசுமையாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்குனே. தயவு செஞ்சு கூச்சப்பட வேண்டாம். சூடான இஞ்சி டீ குடிக்க கொஞ்ச நேரம் தங்கக்கூடாதா? 4 மணி நேரமா இடைவிடாமல் கடுமையாக உலர்ச்சதுல உங்களுக்கு தாகம் எடுத்திருக்குமே. சரி, உடல் ஏற்கனவே நல்ல சூட்டில் இருக்கும். காலை உணவுக்கு முன்பக்கம் உள்ள வயலை உழுவதற்கு எனக்கு உதவி செய்றீங்களா? என்கிட்ட மிக கனமான கலப்பை ஒன்னு இருக்கு. ஐயோன்னு பயந்து தலை தெறிக்க ஓடினாங்க அந்த 4 சோம்பேறி திருடர்கள். நண்பர்களே, சோம்பலும் பேராசையும் ஒருவரை எப்போதும் ஏமாற்றி மிக கடினமான வேலையை செய்ய வைத்து அதற்கு முற்றிலும் தவறான பலன்களையே கிடைக்க செய்துவிடும். உடனடி ஆபத்து ஒன்றை ஆக்கப்பூர்வமான தீர்வாக மாற்றுவதில்தான் உண்மையான அறிவாற்றல் அடங்கியுள்ளது. ஒரு புத்திசாலித்தனமான மனதிற்கு முரட்டு பலத்தை எதிர்த்து போராட வேண்டிய அவசியமில்லை. அந்த பலத்தை ஒரு பயனுள்ள செயலை செய்வதற்கு வழி நடத்தினாலே போதும்.